திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள். பூபால்ராஜ் மற்றும் மகள் குடும்பத்தினர். ஜோஸ்வின் பூபால்ராஜ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவோடு எங்களுக்கு அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 22 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசியதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. உம் ஊழியின் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவன. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உமது சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல்
என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 13 16 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிபி 391 ஆண்டு ரோமை நகருக்கு பாத யாத்திரையாக சென்றவர் புனித டெலமாக்கூஸ் என்பவர். அவ்வாறாக அவர் பாத யாத்திரையாக ஜெபித்து செல்லுகின்ற தருணத்திலே ரோமை நகரிலே கொலோசியம் என்கின்ற பகுதியிலே அந்த வீர விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவரும் மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், கூச்சலிடுகிறார்கள், கரம் தட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று அங்கே சென்று பார்க்கின்றார். பார்த்தவருக்கு மிக பெரிய ஒரு அதிர்ச்சி. காரணம், மனிதர்கள் கரங்களிலே வாள்களோடு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு இருக்கின்ற அவலத்தை அங்கே பார்க்கின்றார். இதை கண்டு அங்கிருக்கின்ற அரசனும் மக்களும் அனைவரும் கைகோர்த்து அவர்கள் சிரிப்பதும், இந்த விளையாட்டை ஏதோ ஒரு சாதாரண ஒரு விளையாட்டாக, அவர்கள் கவர்ச்சிகரமான ஒரு விளையாட்டாக எண்ணுகிறார்களே என்று அந்த புனிதர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு அவர் யோசித்தார், இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே அந்த கொலோசியம் அந்த மைதானத்திற்கு உள்ளாக அவர் செல்லுகிறார். சென்றவர் அங்கே வீர விளையாட்டிலே ஈடுபட்டிருந்த வீரர்கள் ஒவ்வொருவரையும் அவர் தடுத்தாட்கொண்டு, இதோ ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், இது நமக்கு வேண்டாம். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அவரை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் தங்களுடைய அந்த வீர விளையாட்டை அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருந்தார்கள். மீண்டும் மீண்டும் இவர் அங்கு சென்று அவர்களை தடுத்து ஆட்கொண்ட முயற்சி எடுக்கின்றார். அங்கே முழுக்க முழுக்க அரங்கிலே இருந்த மக்கள் தங்களுடைய கையில் இருந்த கற்களால் இவரை அங்கிருந்து சிரித்து கொண்டு அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, கற்களால் அடிபட்டு அந்த புனித டெலமாக்கூஸ் அந்த கொலோசியம் பகுதியிலே இரத்த வெள்ளத்திலே அவர் இறக்கின்றார். இறந்தவுடனே ஒரு நிசப்தி, ஒரு அமைதி அங்கே நிலவுகிறது. உடனடியாக அரசன் சொல்லுகிறான், இந்த வீர விளையாட்டை நிறுத்துங்கள் என்று. மக்களும் அங்கிருந்து அனைவரும் எழுந்து செல்லுகிறார்கள். கிபி 406 ஆண்டு அப்போது இருந்த அரசன் இந்த புனித டெலமாக்கூஸ்
இறை ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆகவே நாம் இந்த வீர விளையாட்டுக்களை இதோடு முடித்து கொள்வோம் என்று அந்த புனிதரினுடைய அந்த வேத சாட்சியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக அந்த கொலோசியம் அதோடு மூடப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உப்பாக ஒளியாக நாம் மனிதர்களுக்கு முன்பாக தோன்ற வேண்டும் என்பதை மிக தத்ரூபமாக விளக்கம் தருகின்றார். ஆகவே புனித டெலமாக்கூஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே உப்பாக ஒளியாக கிறிஸ்துவின் பண்புகளுக்காக அன்று உயிரை கொடுத்தார். இதைதான் ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவத்தினுடைய அனைத்து பண்பு நலன்களையும் கிறிஸ்துவினுடைய பண்புகளையும் நாம் மக்கள் காண, அதை மக்களுக்கு அறிவிக்க, அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக வாழ இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த உப்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது ரோமையிலே ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது, சூரியன் உப்பை விட மேலானது இந்த உலகில் எதுவும் இல்லை. காரணம், சூரியன் தான் அனைவருக்கும் ஒளி தருகிறது, அதே நேரத்திலே உணவை தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுபோல உப்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை இந்த ரோமை பழமொழி நமக்கு விளக்கம் தருகிறது. அதே நேரத்திலே ரோமை வீரர்களுக்கு அந்த காலகட்டத்திலே தங்களின் சம்பளத்திலே சால்ட் அலவன்ஸ், சாலரியம் என்று சொல்லுகிறோம், உப்பு படி அல்லது உப்பு சலுகை என்பதை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த உப்பு சலுகை என்று சொல்லுகின்ற போது மனிதர்களுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக, அடிப்படை ஒன்றாக இருப்பது இந்த உப்பு என்பதை ரோமையர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்திலே உப்பு யூதர்களின் பலிகளிலே மிக முக்கியமாக சேர்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. லேவியர் புத்தகம் 2:13 நாம் வாசிக்கிறோம், கடவுளுக்கு கொடுக்கின்ற அனைத்து காணிக்கைகளிலும் உப்பு சேர்த்து தர வேண்டும். ஆகவேதான் நான் பார்க்கின்றோம், நேர்ச்சை செலுத்துகிறவர்கள் நம்முடைய திருத்தலமாக இருந்தாலும் அந்தோனியார் திருத்தலமாக இருந்தாலும் மக்கள் கரங்களில் உப்போடு தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உப்பு என்பது ஒரு அடிப்படையான விஷயம். ஆகவே இந்த உப்பை நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற போது கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக இருக்கின்ற என்னையும் என்னுடைய மனச்சான்றையும் என்னுடைய வாழ்க்கையும் அவர் பார்த்து கொள்வான் என்று நம்மை முழுக்க முழுமையாக கையளிப்பதாக இந்த உப்பானது என்றுமே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உப்பானது சுத்திகரிக்கும் புனிதப்படுத்துகின்ற பண்பு நலமும் உண்டு. எலிசா அவர் எரிகோவில் இருந்த அசுத்த தண்ணீரிலே உப்பை தூவினார். ஆகவே தூவியவுடனே அதை சுத்தம் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் எசேக்கியல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், பிறந்த பச்சிளம் குழந்தைகள் மீது உப்பை தேய்த்து அந்த குழந்தைகளை சுத்தம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த உப்பானது உணவின் சுவையை கூட்டுகிறதே தவிர தன்னை முதன்மைப்படுத்துவது இல்லை. ஆகவே எங்கேயாவது நாம் உப்பு இருக்கின்ற அந்த பதார்த்தத்தை நாம் சாப்பிடுகின்ற போது அந்த பதார்த்தத்திற்கு பெயர் தான் இருக்கிறது. ஆகவே அதில் உப்பை நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்று யாரும் சொல்லுவது கிடையாது. ஆகவே அந்த உப்பை முதன்மைப்படுத்துகின்ற பண்பு எதுவுமே இல்லை. ஆகவே அத்தகைய ஒரு பண்பு நலனை இந்த உப்பானது பெற்றிருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். ஆகவே சீடர்களும் வாழ்க்கையிலே பிறருக்கு சுவையூட்டுகின்றவர்களாக, அதே நேரத்திலே மற்றவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் சுவையூட்டுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எருசலேம் ஆலயத்திலே கூடார திருவிழாவின் போது விளக்குகள் முழுக்க ஏற்றப்படும். ஆகவே அந்த எருசலேம் நகருக்கே ஒளியாக அந்த விளக்குகள் இருக்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இந்த விளக்குகளை எல்லாம் பார்த்த பிறகுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தைகளை சொன்னார், நானே
உலகின் ஒளி என்று. ஆகவே அந்த உலகின் ஒளியாக கிறிஸ்து நம்மிலே இருக்கின்ற அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒளியாக பிறருக்கு என்றுமே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜெர்மானிய இறையியலாளர் ஒன் பல்தசார் அவர் மிக அற்புதமாக இந்த உப்பையும் ஒளியை பற்றி சொல்லுகின்ற போது 2 நாடகங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். ட்ரூ டிராமாஸ், அதாவது ஒன்று ஈகோ டிராமா. ஈகோ டிராமா என்று சொல்வது என்னவென்றால், நான் சொல்வதைப் போல் மற்றவரை நடிக்க வைப்பது. ஆகவே உப்பாக ஒளியாக இல்லாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சொல்வதை பிறர் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள். ஆகவே ஈகோயிஸ்டிக் என்று சொல்லுகிறோம். அவர்களுடைய நாடகம் இந்த ஈகோ டிராமா என்று அவர் சொல்கிறார். மற்றவர்களுடைய நாடகம் உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற நாடகம் தியோ டிராமா. தியோ டிராமா என்று சொல்லுகின்ற போது கடவுளால் அரங்கேற்றப்படுகின்ற நாடகம், கடவுள் சொல்வதை போல செய்கிறவர்கள். ஆகவே இந்த உப்பாக ஒளியாக இருக்கின்றவர்கள் அனைவரும் ஆண்டவர் சொல்வதை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே மற்றவர்கள் சொல்வதை செய்பவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே மிக முக்கியமாக 2 விதமான வர்ச்சியூஸை பற்றியும் அவர் சொல்லுகிறார். ஒன்று ரெஸ்யூமே வர்ச்சியூஸ், மற்றொன்று யூலாஜி வர்ச்சியூஸ். ரெஸ்யூமே வர்ச்சியூஸ் என்றால் நம் அனைவருக்கும் தெரியும். ரெஸ்யூமே அல்லது சிவி, கரிக்குலம் வித்தே. அதிலே நாம் என்ன குறிப்பிடுகிறோம் என்றால், எனக்கு இது தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்மை பற்றி அதிகமாக தம்பட்டம் அடிக்கின்றவை தான் இந்த கரிக்குலம் விட்டே அல்லது ரெஸ்யூமே. அதே நேரத்திலே யாரெல்லாம் இந்த உப்பை போல ஒளியை போல இல்லாமல் தங்களுக்காக வாழ்கின்றார்களோ இவர்கள் அனைவரும் தங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் இந்த ரெஸ்யூமே வர்ச்சியூஸ், இதை தான் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். மற்றொன்று அவர் பேசுவது யூலாஜி வர்ச்சியூஸ், அதாவது புகழ் அஞ்சலி தருகின்றவர்கள். இறந்த பிறகு நம் அனைவருக்கும் தெரியும், இறந்த வீட்டிற்கு நாம் செல்லுகின்ற போது அங்கு இறந்தவரை மக்கள் பலவாறு புகழ்வதை நாம் பார்க்கின்றோம். இவர் எல்லாவற்றையும் செய்தார், இவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தார், இவரால் பல குடும்பங்கள் அன்று வாழ்ந்தன, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரை பற்றி பேசுகின்றோமே, அதுதான் இந்த புகழ் அஞ்சலி என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உப்பாக ஒளியாக வாழ்ந்தவர்கள் அனைவருமே இத்தகைய மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மற்றவர்களால் புகழ் மயக்கத்திலே மற்றவர்களுக்கு அந்த புகழை அவர்கள் தேடி தருகின்றவர்களாக என்றுமே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவர் இந்த உப்பாக ஒளியாக ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அவனை மிக அற்புதமாக அவர் விவரிக்கின்றார். அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் பி தெர்மோஸ்டாட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நாட் தெர்மோமீட்டர் கிறிஸ்டியன்ஸ். தெர்மோஸ்டாட் என்று சொல்லுகின்ற போது வெப்ப சீர்நிலை கருவி. அதிக வெப்பமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் ஒரே வெப்பத்தை எப்போதுமே தருகின்ற அந்த தெர்மோஸ்டாட். ஆகவே கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகிலே உப்பாக ஒளியாக இருக்கின்ற போது அவர்கள் இந்த தெர்மோஸ்டாட்டை போல, இந்த வெப்ப சீர்நிலை கருவியை போல அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றோ பலரும் தெர்மாமீட்டர் போல இருக்கின்றார்கள். திடீரென்று சூடாகிறார்கள், திடீரென்று கூலாகுகின்றார்கள். என்ன வாழ்க்கை, என்ன உப்பாக ஒளியாக நாம் இன்று வாழுகிறோம் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இயேசு சொன்னதை போல இன்று நான் உண்மையாகவே இந்த உப்பாக ஒளியாக நான் வாழ்கின்றேனா என்று சிந்திப்போம். ஆண்டவர் அருளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிர் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஒளியும் எரிபொருளுமாய்
எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப விளக்கு எரிவதற்கு எண்ணெயை தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பலியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பதரும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்ம தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கவும்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் பூபால்ராஜ் மற்றும் மகள் குடும்பத்தினர். ஜோஸ்வின் பூபால்ராஜ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி